பாலம் அமைக்கும் பணியும், அவிநாசி முதல் மேட்டுப்பாளையம் வரை 4 வழிச்சாலையாக அகலப்படுத்தும் பணியும் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் மாரங்கியூர் ஏனாதிமங்கலம் சாலையில் கோரையாற்றின் குறுக்கே பாலம் கட்டும் பணி ஆகியவை 665 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த சாலையில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வரும் நிதியாண்டில் மேற்கொள்ளப்படும். கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரையுள்ள 14.6 கிலோமீட்டர் நீளமுள்ள பகுதியில் காணப்படும் பெரும் அளவிலான போக்குவரத்து நெரிசலை குறைத்திடும் வகையில் 4 வழி உயர்மட்ட வழித்தடம் ஒன்றை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும். ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு CRIDP 8365 கோடி ரூபாயும், சென்னை எல்லை சாலை திட்டத்திற்காக 2267 கோடி ரூபாயும், சென்னை கன்னியாகுமரி தொழில் வழித்தட திட்டத்திற்கு 908 கோடி ரூபாயும் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. கடந்த 40 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இல்லாத கடலூர் சரக்கு துறைமுகம் தற்போது 150 கோடி ரூபாய் செலவில்